ஒரு வழியா நமக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க லட்சுமி பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் பாப்பாவை பிக்கப் பண்றாங்க. உங்க டாடி வேணா வந்து உன்னை கூட்டிட்டு போட்டோம், புரியுதா? அது வரைக்கும் எங்கேயும் போகாத, இங்கே உட்கார். நீங்க போகாத ஊருக்கு வழி சொல்றீங்க. அப்போ போற ஊருக்கே வழி சொல்ற. மரியாதை இங்கிருந்து வெளியே போ. போடின்னு சொல்லிட்டு இருக்கல, போ. சரசு, ஏய் சரசு. அம்மா, கண்ட கண்ட கழிச்சடைங்கெல்லாம் வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்குங்க. அவன் நின்ன இடத்த பெனாயில் போட்டு கழுவு. வா மாமா. நான் தான் போவேன்னு சொன்னேன்லம்மா. ராட்சசி யாருக்குமே அடங்க மாட்டா. என்ன பேச்சு பேசுறா பாத்தீங்களா? அண்ணா விடுங்கண்ணா, வண்டி எடுங்க, வாங்க போலாம். அண்ணா, சொல்லுங்கம்மா. இங்க நடந்தது சாருக்கு எதுவும் தெரிய வேண்டாம். என்னம்மா சொல்றீங்க? தெரியக்கூடாதுன்னா எப்படி? தெரிஞ்சாதானே அவருக்கும் பிரச்சனை புரியும். இல்லண்ணா, குழந்தைய அனுப்பலன்னு மட்டும் சொன்னா போதும். ஏமா, அந்த பொம்பளை உங்களை அந்த அளவுக்கு கேவலப்படுத்திருக்காமா? பேசினா பேசிட்டு போட்டோம். அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏறக்குறைய அந்த குழந்தை தான் ஒரு பாலமா நின்று அவங்க ரெண்டு பேரும் இணைச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப நாம ஏதாவது சொல்ல போய் அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. நீங்க இதுல சம்மந்தம் இல்லாம அவமானப்பட்டிருக்கீங்களாமா? அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல விடுங்கண்ணா. என்னோட அவமானம் முக்கியமா இல்ல அவங்களோட வாழ்க்கை முக்கியமானா நான் அவங்க வாழ்க்கை முக்கியம் தான் சொல்வேன். ஏமா, அந்த பொம்பளை உடலாம் மனுஷன் வாழ முடியுமாமா? அதான் இவரே ஒதுங்கி நிக்கிறாரு. குழந்தை மேல அவருக்கு ரொம்ப பாசம்னா அதை நாம கெடுத்துட கூடாது. சரிம்மா, அப்ப என்னதான் சொல்லணும்னு சொல்றீங்க? குழந்தைய அப்பா கூட தான் அனுப்புவேன்னு சொன்னாங்கன்னு மட்டும் நம்ம சொன்னா போதும். ஏமா, எல்லாரும் இப்படி அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்காதீங்கம்மா. கெட்டவங்க ஈஸியா ஏமாத்தி போட்டு போயிருவாங்க. கெட்டவங்களை நீங்க தாமா வளர்த்து விடுறீங்க. இவங்களெல்லாம் அப்பப்ப தட்டி வச்சாதாமா கொஞ்சமாவது அடங்குவாங்க. அண்ணா விடுங்கண்ணா. நான் சொல்லி நீங்க கேட்கவா போறீங்க? அண்ணா சொல்லுங்க. எப்படிமா? தம்பி, உடம்புல வந்துட்டீங்களா? ரித்திகா வந்துட்டாளா? வாங்க லட்சுமி. ரித்திகா இது தம்பி, அதாவது உங்களோட தான் வந்து அம்மா குழந்தைய அனுப்புவாங்களாமா? ஆமா சார். தெரியும், அவ இப்படிதான் நம்மளோட வீக்னஸ பார்த்து அடிப்பா. இன்னைக்கு என்னால வர முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அவ இப்படி ஒரு அட்டகாசத்தை பண்றா. சார் பேசாம நீங்களே போய் கூட்டிட்டு வந்துருங்களேன். எப்படி லட்சுமி, இன்னைக்கு எப்படி என்னால போக முடியும்? இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. கிளைண்ட்ஸ் வேற வந்துகிட்டு இருக்காங்க. இப்பவே ஆல்ரெடி லேட். அப்ப ரித்திகாவை மீட்டிங் முடிச்சிட்டு தான் கூட்டிட்டு வரணும். அவ என் கூட இருக்கிற 2 நாள்ல கிட்டத்தட்ட ஒரு நாள் எனக்கு இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு நைட் ஃபுல் டைம் அவ கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதான். சார் பேசாம மீட்டிங்கை தள்ளியாவது வச்சிடலாம்ல. எப்படி லட்சுமி தள்ளி வைக்க முடியும்? நம்ம கிளைண்ட்டை கொத்திட்டு போறதுக்கு மகதி காத்துக்கிட்டு இருக்கா. நாமளே அப்படி ஒரு சான்ஸ் அவளுக்கு உருவாக்கி கொடுக்க கூடாதுல்ல. பரவாயில்ல விடுங்க லட்சுமி. ஈவினிங் உங்களை டிராப் பண்ணிட்டு ரித்திகாவை நான் கூட்டிட்டு வந்துறேன். ஓகே சார், வாங்க போலாம். அண்ணா ஃபைல்ஸையும் பிளான் எடுத்துட்டு வந்தேன். சரி தம்பி. அண்ணா நல்ல வேலை. ஆமாம்மா, எப்படியோ தப்பிச்சோம். வாங்கம்மா போலாம். சரி. சூப்பர், எல்லாத்தையும் சாப்பிடணும் போல இருக்கு. மம்மி, நான் இதை எடுத்துக்கிறேன்.
சரிம்மா, சாப்பிட்டுட்டு வாங்கிக்க என்ன? ஆ சரி. வா. இந்தா சாப்பிடு. என்ன இவ்வளவுதான ஐஸ்கிரீம்? அந்த ஸ்டிக் ஐஸ்கிரீம் கொண்டு வரலையா? அம்மா, இத சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிருக்கா. இந்த ஐஸ்கிரீம் விட அந்த ஐஸ்கிரீம் இன்னும் டேஸ்டா இருக்கும். அது கொண்டு வர வேண்டியதானே? இல்லம்மா, அது போய் ஸ்டிக் ஐஸ்கிரீம் கொண்டு வா. மம்மி, டாடிக்கு நான் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது தெரிஞ்சா திட்ட மாட்டாரா? ஏண்டி, நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுறது உங்க அப்பாக்கு எப்படி தெரிய போகுது? சாப்பிடு. என்னது இது? ஒண்ணே ஒண்ணு கொண்டு வந்திருக்க. ஒரு 4-5 ஃபிளேவர் இருக்கும் பாரு, அதெல்லாம் எடுத்துட்டு வா போ. அம்மா, குழந்தைக்கு நான் சொல்றேன், எனக்கு தெரியாதா? என் பேச்சு கேளு. போய் இன்னும் 2-3 ஃபிளேவர்ஸ் கொண்டு வா போ. ரித்தி, சீக்கிரமா சாப்பிடணும். நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்குல்ல, உனக்கு அம்மா இன்னும் நிறைய வாங்கி கொடுப்பேன். நீ கடகடன்னு சாப்பிட்ட. ஓகே? அம்மா, குடு. இந்த ஃபிளேவர்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கா? அதெல்லாம் முடிச்சிட்டு சட்டன் இதெல்லாம் சாப்பிடுற. ஓகேவா? சீக்கிரமா சாப்பிடு. ஏன் இவ்வளவு ஸ்லோவா சாப்பிடுற? கடகடன்னு சாப்பிடு. சரி மம்மி. மம்மி போதும் மம்மி. ஏய், இன்னும் ஒண்ணு சாப்பிடு. இத சாப்பிடு. இந்த ஃபிளேவர் இன்னும் நல்லா இருக்கும். அம்மா, என்னம்மா அது? அம்மா, அம்மா, ரித்திகா, ரித்திகா, அம்மா, என்னம்மா அது? ரித்திகா, 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 அம்மா, என்னம்மா? குழந்தை மயக்க போட்டாமா? ஏண்டி, குழந்தை இவ்ளோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் வரும், மயக்கம் போட்டு விழுவான்னு எனக்கு தெரியாதா? இதெல்லாம் நடக்கணும் தானடி இவ்ளோ ஐஸ்கிரீமே வாங்கி கொடுத்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே நடந்து போச்சு. இப்போ இந்த 2 நாள் விறுவிறுன்னு இன்ட்ரெஸ்டிங்கா ஹாஸ்பிட்டல்ல எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாரு. என்னம்மா, அவங்க அப்பா வந்து கேட்டா நம்ம என்னம்மா சொல்றது? அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்கோயேன், குழந்தைக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்துடுச்சு, நாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம்னு சொல்லிடு. எந்த ஹாஸ்பிட்டல்ல சொல்றது? அதெல்லாம் அவனுக்கு தெரியும்டி. போ. அம்மா, குழந்தைய கொண்டு போய் கார்ல படுக்க வச்சுட்டு நீ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு கிளம்பு. புரியுதா? போ. ஹே ரிஷி, ரித்திகாவோட ஹாப்பியாவா இருக்க போற? வா ஹாஸ்பிட்டலுக்கு. சார், எதுக்கு சார் தேவையில்லாம சிரமம்? என்னை இறக்கி விட்டு நான் ஆட்டோல போயிடுவேனே. என்ன லட்சுமி, நீங்க இங்க பக்கத்துல தானே? உங்களை டிராப் பண்ணிட்டு அப்படியே ரித்திகா கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். என்ன சார் ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் மகதி பத்தி தான். அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் குணம் வருவா லட்சுமி. போனா குழந்தைய அனுப்ப மாட்டேன்பா, போகலைன்னா ஏன் வரலன்னு கேட்பா. அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கிடுவா. அவளோட அல்டிமேட் டார்கெட்டே என்ன டார்ச்சர் பண்றது தான். அவ என்ன டார்ச்சர் பண்றதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. எங்க 2 பேருக்கும் நடுவுல அந்த சின்ன குழந்தை மாட்டிக்கிட்டு தவிக்குதேன்னு தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சார் விடுங்க சார். ரித்திகா கிட்ட ஃபோன் இருக்குல்ல, நீங்க அவளுக்கு ஃபோன் பண்ணி நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம்ல, சந்தோஷப்படுவாள்ல. என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல,
போனு அவ கையில இருக்கான்னு தெரியலையே. எதுக்கும் ஃபோன் பண்ணி பாருங்க சார். உங்க குரலை கேட்டா ரித்திகா சந்தோஷமாயிடுவா. சரி. ஓ ச்சே. அதானே இவனுக்கு மூக்குல வேர்க்குமே. ஹலோ, ரித்திகா இங்க இருக்கா? இங்கதான். போன் அவகிட்ட கொடு. அவளால பேச முடியாது. போன் அவகிட்ட கொடு. நீ பேசலாம், அவ பேசுற நிலைமையில இருக்கணும்ல. என்னது? ஏன் பேச முடியாது? ஷீ இஸ் அண்டர் நியூபிளைசர். நெபுலைசர் இல்லையா? ஹலோ ஹலோ, என்னாச்சு? ஏய், நியூபிளைசர் தானே சொன்னேன். அதுக்கு எதுக்கு இவ்ளோ ரியாக்ட் பண்ற? ஏய், என்ன ஆச்சு அவளுக்கு? இப்ப எங்க இருக்கீங்க நீங்க? ஹாஸ்பிடல்ல தான். எந்த ஹாஸ்பிடல்? ரெகுலர் ஹாஸ்பிடல். அங்க வந்து ஏய் ஏய், ஹலோ மகதி. என்ன சார் ஆச்சு? ரித்திகாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கா லக்ஷ்மி. ஐயோ, என்னாச்சு? காலையில பாக்குறப்ப நல்லதானே இருந்தா. அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. நெபுலைசர்ல வச்சிருக்காங்களா? ஐயோ சார், நீங்க வரி பண்ணிக்க வேண்டாம். ஒன்றும் ஆகாது. நம்ம ஃபர்ஸ்ட் அவளை பார்த்துட்டு வந்துடலாம் சார். லக்ஷ்மி, போகும்போது உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிடுறேன். சார், ட்ராப் பண்றதா முக்கியம்? குழந்தை தான் சார் முக்கியம். முதல்ல போலாம் சார் அங்க. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் விஷன் ஹாஸ்பிட்டல் போங்கண்ணே. ஓகே சார். அனு, அம்மா எங்க? அங்க இருக்காங்க. அம்மா, ஐயோ, அப்பா நீங்களா? என்னப்பா, என்ன பண்றீங்க? ஒண்ணு இல்லடா, 2 நாளா ஒரே குளிர் ஜுரம், சீசலம் முடிச்சு போச்சு. அதான் ஆவி புடிச்சா நல்லதுன்னு புடிச்சுக்கிட்டு இருக்க ஆவிய. அப்பா, டாக்டர் கிட்ட போலாமா? சாமி ஆளை விடுறாப்பா. டாக்டர் எல்லாம் வேணாம்டா, வேண்டாம். டேய், இதுவே பொள்ளாச்சி நம்ம ஊர்ல இப்படி அடா இருக்கும். வயல் என்ன, தோப்பு என்ன, குளங்குட்டை என்ன, அடடா குளிர்ச்சியா இருக்கு மேடா. நம்ம போறாத நேரம் இந்த பொட்டல் காட்டுல வந்து மாட்டிட்டோம். ஷோ, அப்பா அப்பா, சிங்கார சென்னைய பொட்டல் காடுன்னு சொன்ன முதல் ஆள் நீங்க தான். அப்பா சாமி, எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். டேய் அப்பா, இனிமே இந்த ஊரு நமக்கு செட் ஆகாது. எவ்வளவு சீக்கிரம் இந்த சிங்கார சென்னை விட்டுட்டு போக முடியுமோ போயிடலாம்டா, போய் சேர்ந்துடலாம்டா. ஏங்க, அவனே ஏதோ ஒரு பேச்சுக்கு கேட்டான், அதுக்கு போய் 10 பதில சொல்றீங்க. பேசாம ஆவி பிடிங்க. சரி சரி, புடிங்க புடிங்க அவரே, புடி புடிங்க. புடி. இருடா போத்திக்கிறேன்டா. சும்மா இருங்க. சரி சரி ஆ. சரி. ஏய், என்னாச்சு? என்ன புதுசா வந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு துடிக்கிற? வழக்கம் போல அதே வீசிங் ப்ராப்ளம். எனக்கு தெரியாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. உனக்கு தெரியலனா? அப்ப நீ அவளை சரியா பாத்துக்கணும் தான் அர்த்தம். காலையில 9 o'clockல இருந்து 4 o'clock வரைக்கும் அவ ஸ்கூல்ல இருக்கா. 7 hours. நான் என்ன அவ கூட போய் ஸ்கூல்ல உட்காந்துக்குவா முடியும்? காலையில இவ நல்லா தானே இருந்தா. யாரு இவ சொன்னாலா? ஏய், எதுக்கு இப்ப அவங்கள வம்பு கிழக்குற? அப்போ அவ காலையில நல்லா இருந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்? சரி, அப்ப நல்லா இருந்திருக்கால? ஆமா, அவ நல்லா தான் இருந்தா. நான் ஏய். இல்லைன்னு சொல்லலையே. அப்புறம் எப்படி இப்படி ஆச்சு?
அதான் சொன்னல அவ ஐஸ்கிரீம் சாப்பிட்டான்னு. இவள நான் ஐஸ்கிரீம் சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கேன். அவளா ஐஸ்கிரீமை சாப்பிட்டிருக்க மாட்டா. ஓ சரி, அவ சாப்பிடல, நான் தான் அவளை சாப்பிட வச்சேன். ஏய், உன்னை- என்ன புதுசா கைய ஓங்குற? ஆ? உன்னை நம்பி- இதெல்லாம் உன்னாலதான் ஆச்சு. ஏய், என்னாலயா? நான் என்னடி பண்ணேன்? ஆமா, காலையில வந்து கூட்டு போறேன்னு சொல்லி நீ ஏன் வரல? நீ வராததுனால்தான் அவ அழுதுகிட்டே இருந்தா. அழுதாலும் கண்டிப்பா அவளுக்கு வீசிங் ப்ராப்ளம் வரதா போகுது. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். ஏய் ஏய், ஏன்டி இப்படி பொறுப்பில்லாம பேசிக்கிட்டு இருக்க? நீ பொறுப்போட இருக்கியா? குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு தோ கண்டவளை அனுப்புற. ஏய், இதெல்லாம் பொறுப்பான அப்பாங்க பண்ற வேலையா இது? நீ காலையில வந்து அவளை கூட்டிட்டு போயிருந்தனா இந்த பழி என் மேல விழுந்திருக்குமா? ஏய், நான் பிஸியா இருந்ததுனால இவங்கள அனுப்புனேன். இது மாதிரி நடந்ததே இல்லையா? ஆ? எத்தனை முறை உடம்புல வந்து குழந்தைய பிக்கப் பண்ணிருக்காரு. அப்புறம் இங்க பார், நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் விரும்பல. குழந்தை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் 1 to 1 தான் டீல் பண்ண விரும்புறேன். அடுத்தவங்களெல்லாம் இதுல இன்வால்வ் பண்ற வேலை வச்சுக்காத. உன்னால வந்து பிக்கப் பண்ண முடியலனா விட்டுடு. அந்த 5 நாளோட சேர்த்து 2 நாள் எக்ஸ்ட்ராவா நானே அவளை பாத்துக்கிறேன். தப்பு பண்ணிட்டு என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? ஆ? 5 நாள் கூட உன்னால குழந்தைய பாத்துக்க முடியல, 2 நாள் சேர்த்து வர பாத்துக்க போறியா நீ? அதான் அதேதான். அந்த 2 நாள் தான் குழந்தை நம்மளோட இருக்குங்கிறப்போ அந்த 5ஆவது நாள் ராத்திரி உனக்கு தூக்கம் வருமா? எப்படா விடியோ, எப்படா வந்து குழந்தை கூட்டு போலான்னு ஒரு ஆர்வத்தோட தானே நீ இருந்திருக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? டிரைவரை அனுப்புற, இந்த மாதிரி ஆள் தெரியாத அவளெல்லாம் வீட்டுக்கு அனுப்புற. இதோ பாரு ரிஷி, இவங்கெல்லாம் ஒரு நேரம் மாதிரி இன்னொரு நேரம் இருக்க மாட்டாங்க. ஊ மேலேயோ இல்ல ஏ மேல கோபம் வந்தாலோ இல்ல நம்ம பணத்து மேல ஆசை வந்தாலோ நம்ம குழந்தைய என்ன வேணாலும் பண்ணுவாளுங்க. இந்த மாதிரிதான் நிறைய சம்பவம் நடந்திருக்கு ரிஷி. போதும் மகதி, உன் லெக்சரை கொஞ்சம் நிப்பாட்டுறியா? ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கிறேன். டேக் கேர் ஆஃப் யுவர் சைல்ட். நான் கிளம்புறேன். அப்புறம் ஹாஸ்பிட்டல் பில்ல செட்டில் பண்ணிடு. ஓகே? கொஞ்ச நாளா அவன் எங்க போனாலும் அவன் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்க போல. முதல்ல என் பிசினஸ்ல தான் குறுக்க வந்தார், இப்போ என் வாழ்க்கையிலும் குறுக்க வந்துருவா போல இருக்கு. பெட்டர் மெயின்டைன் சேஃப் டிஸ்டன்ஸ். புரிஞ்சுதா? இல்ல தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். மைண்ட் இட். நீங்களும் என்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா நல்லா இருக்கும். பார்த்துக்கலாம். சாரி லக்ஷ்மி, அவ எப்பயுமே இப்படிதான். பழிய யார் மேலேயாவது தூக்கி போட்டுருவா. ஐயோ சார், பரவாயில்ல விடுங்க, அவங்கள பத்தி தான் தெரியுமே. சரி, நான் போய் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். குழந்தை கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்க சார். டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் 2 ஹவர்ஸ்ல கண் முடிச்சிருவான்னு சொன்னாங்க. சரி. சரி லக்ஷ்மி, நான் கால் டாக்ஸி புக் பண்ணி தரேன், நீங்க வீட்டுக்கு போயிடுறீங்களா? ஐயோ என்ன சார், குழந்தை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி போறது சொல்லுங்க? அதுவும் இல்லாம வீசிங் ப்ராப்ளம் இருக்கு. என்ன சார், நைட்டு பூரா கண்ணு முழிச்சு பாத்துக்கணும்.
சார் டோன்ட் வரி, நான் குழந்தை கூட இருந்து பாத்துக்கிறேன். இல்ல அது வந்து உங்க வீட்ல. ஐயோ சார், எந்த ப்ராப்ளமும் இல்ல. நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரி, நான் போய் டிஸ்சார்ஜுக்கு ஏற்பாடு சரிங்க பண்ணிக்கிறேன். சார்.